அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆயிருக்கா என்னங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு ஹிண்ட்டும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நீ ஓப்பன் ஆகும் பொழுது ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் அப்சைடு செல்வதற்கான வாய்ப்பு, இல்லைனா மார்க்கெட் செல்லுதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் இருந்த மார்க்கெட்டு கீழே தான் போயிருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் என்ன போல நிறைய பேர் கொடுக்கலாம். யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் இதை படித்து ஆராய்ந்து இது சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தணும். இல்லை, நான் யூடியூப்பில் நீங்கள் போடுற வேல்யூவும் நான் படிச்சிருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஓப்பன் அட்ரஸோ, எஸ்எம்சி, நீங்கள் எனி கான்செப்ட், ட்ரெண்ட் லைன்ஸோ, பேட்டர்ன்ஸோ, எனி கான்செப்ட் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? நம்ம எதையும் பார்க்கறதில்ல, பேட்டர்ன், ஓப்பன் அட்ரஸ் எதுவுமே நியூஸ் எதுவுமே. மேட்ச் சம் ரூல்ஸ், சம் வேல்யூஸ், அவ்வளோதான். என்ட்ரி எக்ஸிட்ஸ், சிம்பிள். மார்க்கெட்டை சிம்பிளாக தான் பார்க்கணும். இன்னைக்கு ட்ரேடு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம எப்பவுமே நம்ம சேனலுடைய ஸ்லோகனாக இருந்தால், மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த 22,800 கால் 218 218க்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு செல்லும், சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு செல்லும் சொல்லியிருந்தோம். பாருங்க, இதுதான் அந்த லைன் 218 22,800 கால். இது அது கீழே தான் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ்லேயே இருந்துருச்சு. மார்க்கெட் என்ன இருக்குங்க, டவுன் ஆயிருக்கும். சிம்பிள். நான் மார்க்கெட்டை போயிட்டு இதை பாருங்க, மார்க்கெட்டை போய் பாரு, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே சப்போர்ட் அண்ட் சப்போர்ட், இங்கே சப்போர்ட், எதுவுமே சொல்லலை. கரெக்டுங்களா? ஆனால் நம்ம போடுற ப்ரைஸில் அது ஏன் நடக்குது? சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே சிந்திப்பதற்காக மட்டுமே. இதெல்லாம் முன்னாடியே கால்குலேஷன் பண்ணிடணும். மார்க்கெட்டில் லைவ்ல நம்ம போய் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கணும் என்னங்கிறது எல்லாமே அங்கே லைவ்ல வரும்போது டிசைட் பண்ணிட்டு போகணும். லைவ்ல வந்து எந்த வேலையை உட்காந்து பார்க்கறது மட்டும்தான் வேலை. என்ட்ரி எக்ஸிட், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.